ஒரு கலைஞனுக்கு தாங்க கலைஞனோட வலி தெரியும். என்ன மாதிரி புகைப்பட கலைஞனுக்குலாம் எவ்வளோ வலி இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் அதை விட கொஞ்சம் வலி அதிகமாகவே ஒரு 2 பேர் இங்கே இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்களேன், இங்கே இருக்காருலங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 மணி நேரம் இருக்கும். அந்த 3 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரமாக அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எக்கச்சக்கமான மக்களை எக்கச்சக்கமான சில்ட்ரன்ஸை சந்தோஷப்படுத்தி பார்க்குறாங்க. ஒருத்தரை சிரிக்க வச்சு பார்க்குறது அவ்வளோ ஒரு கடினமான ஒரு வேலை. அதுதான் உலகத்தில் ஒரு புனிதமான வேலையும். அதை பார்க்குற அந்த மனுஷங்க உண்மையிலே சொல்கிறேங்க, தெய்வத்துக்கு சமம்னு கூட சொல்லலாம். என்ன தான் காசுக்காக அவங்க பண்ணாலும் எத்தனை இளைஞர்கள் என்னென்னமோ பண்ணுறாங்க. தன் வீட்டுக்கு எப்படியாவது சம்பாரித்து உழைச்சி தன் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக இந்த மாதிரி அத்தனையோண்டு அவ்வளோ பெரிய பொம்மையில் சின்னோண்டு மனுஷன் உள்ள வேர்க்க விறுவிறுக்க அவன் கஷ்டத்தை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அந்த சிரிச்ச பொம்மைக்குள்ளே இருக்கிறான். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க ப்ரோ. இது உள்ள வேர்க்குமா குளிருமா? நான் கட்சி பச்சு துண்டத்தை தொடச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரமாக இது உள்ளே இருக்கீங்க? நான் ஒரு 2 மணி நேரம் இருப்போம். 2 மணி நேரம்? அடேங்க அப்பா, ரொம்ப கஷ்டம் ப்ரோ.